வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்னைக்கான வீடியோவில் தங்கலான் படத்தின் புதிய போஸ்டர், கோட் படத்தில் நடிக்கப் போகும் கேப்டன், விசில் போடு பாடல் பற்றி மதன் கார்கி சொன்ன சர்ப்ரைஸ், எலான் தனுஷ்காக எழுதிய புதிய ஸ்டோரி, ஜூலையில் வெளியாகும் கங்குவா அப்டேட், பாக்ஸ் ஆஃபீஸ் மலையில் மலையாள படங்கள், தக் லைஃபில் இணையும் எஸ்டிஆர், வெற்றி நடை போடும் ரோமியோ அப்படின்னு முக்கியமான சில சினிமா அப்டேட்ஸை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சியான் விக்ரமுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அதனால் தங்கலான் படத்தில் இருந்து புது போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டரில் கையில் கல்லை தூக்கி வானத்தை பார்த்து விக்ரம் அழுகிற மாதிரி அந்த போஸ்டரில் காட்டியிருக்காங்க. அண்ட் போஸ்டரோட பாட்டமில் ஊர் மக்கள் ஊரை காலி பண்ணி போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் இன்னுமே படத்தோட ரிலீஸ் டேட் என்ன அப்படின்றத அவங்க அந்த போஸ்டரில் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ தங்கலான் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது இன்னி வரைக்குமே தெரியல. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக கோட் படத்தில் ஒரு சீனில் நடிக்க வைக்கிறதுக்காக கோட் படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் கேப்டன் விஜயகாந்தோட மனைவியான பிரேமலதா அவர்கள்கிட்ட வெங்கட் பிரபு பெர்மிஷன் கேட்டிருக்காரு. அந்த பெர்மிஷனை அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் கோட் படத்தில் இன்னொரு கோட் களமிறங்க போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர் மதன் கார்கி கோட் படத்தை பற்றி சில அப்டேட்ஸை சொல்லியிருக்காரு. அவர் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் படத்தில் நான் எழுதின பாட்டை கேட்டு நிறைய பேர் பொலிட்டிக்கலை மீன் பண்ணி தான் நான் அந்த பாட்டை எழுதினேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் பொலிட்டிக்கலை மீன் பண்ணி அந்த விசில் போடு சாங்கை எழுதவே இல்லை. ஜஸ்ட் அந்த படத்தில் வரக்கூடிய கேம்ஸை மீன் பண்ணி தான் நான் அந்த பாட்டை எழுதினேன் அப்படின்ற மாதிரி மதன் கார்கி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த கேம் என்ன அப்படின்றத நீங்களே படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டர் எலான் அவர்கள் ஆக்டர் தனுஷை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்ரெடி அந்த படத்தோட ஸ்டோரியை தனுஷ்கிட்ட சொல்லியிருக்காராம். அந்த ஸ்டோரியை படித்து பார்த்ததும் தனுஷுக்கு அந்த ஸ்டோரி ரொம்பவும் பிடிச்சி போய் கூடிய சீக்கிரம் நாம் இந்த படத்தை பண்ணலாம்னு தனுஷ் சொல்லியிருக்காரு. பட் இப்போதைக்கு தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ராயன் படத்தில் ரொம்பவும் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனாலேயே இப்போதைக்கு இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸை சொல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸை சொல்ல தான் போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி 2025 இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடிப்பின் நாயகன் சூர்யா ஆக்டிங்கில் ரொம்பவும் எதிர்பார்ப்பு இருக்கிற கங்குவா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டை சூர்யா பர்த்டேவான ஜூலை 23 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா படக்குழு டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து கங்குவா படத்தோட பார்ட் 2க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ண போறதா படக்குழு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்பவம் உறுதி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் டைரக்ஷனில் உருவாகிற தக்லை படத்தில் இருந்து நிறைய அப்டேட்ஸ் லீக் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸுக்கு முன்னாடி தக்லை படத்தில் இருந்து ஆக்டர் ஜெயம் ரவியும் அண்ட் ஆக்டர் துல்கர் சல்மானும் அந்த படத்தில் இருந்து முழுமையாக விலகிட்டாங்க. ஸோ இனிமேல் அந்த படத்தில் நடிக்க மாட்டாங்க, அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருந்துச்சு சோசியல் மீடியாவில். பட் அதை யாருமே நம்பவே இல்லை, ஏன்னா அது அஃபிஷியலாகவே சொல்லலை. பட் இப்போ என்னடானா மறுபடியும் தக்லை படத்தில் ஆக்டர் ஜெயம் ரவியும் துல்கர் சல்மானும் ஜாயின் பண்ணிட்டாங்க. படப்பிடிப்பு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது அஃபிஷியலாக தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தக்லை படத்தில் இன்னொரு ஆக்டர் ஜாயின் பண்ணுறாரு. அவர் வேறு யாருமே இல்லை, நம்ம சிலம்பரசன் தான். ஸோ எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிக்க போகிறாரு. அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ரோலில் நடிக்க போகிறாரு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அண்ட் மிர்னாலினி ஆக்டிங்கில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரோமியோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடச்சிருக்கு. அதாவது மேரேஜுக்கு பிறகு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை எப்படிலாம் லவ் பண்ணுறாரு, ஒய்ஃபோட ட்ரீமுக்காக என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணுறதுல அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும், என்னன்னா சினிமாவில் எப்படியாவது மிகப்பெரிய ஹீரோயின் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லட்சியத்தோடு வாழ்வாங்க. பட் இருந்தாலுமே பல ரீசன்னால விஜய் ஆண்டனி கூட இவங்களுக்கு மேரேஜ் ஆகிடும். பட் அதுக்கப்புறமா விஜய் ஆண்டனியை இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் விஜய் ஆண்டனியோட கேரக்டர் அப்படி இல்லை. தன்னை மனைவி வெறுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே இவர் என்ன பண்ணுவார்னா அவங்கள ஒன் சைடாக லவ் பண்ணுவார். மனைவி கிட்ட பேசுறதுக்கே அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணி ஃப்ரெண்டாக மாறி அதுக்கப்புறம் தான் பேசி பழகுவார். ஸோ இப்படி தான் இந்த படத்தோட கான்செப்ட் போய்கிட்டு இருக்கும். ஸோ படம் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. படத்தை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மலையாள படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மலையாள படங்கள் நல்லாவே ஓடுது. மக்களும் அதை என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. குறிப்பாக லாஸ்ட் 3 மந்த்தில் ரிலீஸ் ஆன எல்லா மலையாள படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரேமலு, மஞ்சுமோல் பாய்ஸு, அஸ்வசிப்பின் கண்டேதும், வருஷங்களுக்கு சேஷம், ஆவேசம், ஆடு ஜீவிதம் அப்படின்னு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த எல்லா படங்களோட ஒட்டுமொத்த வசூலையும் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட 720 கோடிக்கு மேலே வசூல் போய்கிட்டு இருக்கு. அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி படங்கள் தான் இப்போ வர பிடிக்குது. ஸோ தமிழ்லையும் இதே மாதிரி நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுதான் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் டெய்லியும் இந்த சேனலில் சினிமா அப்டேட்ஸ் போடப்படும். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃபில்மி டிகோடர்.